ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான, டேஸ்டான, ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக பாதாம், அப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். 2 தடவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பவுலில் தனியாக டேட்ஸை கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. ஆன் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ராகி மாவு மிக்ஸிங்கை வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சூடாக ஆக நல்லா கெட்டியாகிட்டே வரும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் எந்தளவு கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வரட்டும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் எல்லாத்தையுமே வந்து நல்லா தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சப்ஜா சீட்ஸுமே வந்து நல்லா ஊறியிருக்கு. அப்புறமா ஒரு ஃபுல் பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவி நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பீட்ரூட் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கலர் வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் எடுத்து வச்சுருந்த பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் டேட்ஸ் ஊற வச்சுருந்தீங்கன்னா டேட்ஸையும் கூட இது கூடவே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாதாம் மட்டும் சேர்த்துருந்ததுனால அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டேட்ஸில் இருக்க தண்ணியை கூட யூஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ராகி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸி ஜாரோடைய இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையுமே வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்தளவு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணல. முழுக்க ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் வேறு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.